தம்பி, நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருந்தான்ல, அவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? என் பிரச்சனையை நான் சொல்ல போனால் அதே குருநாதர்கிட்ட போய் இவனும் அவன் பிரச்சனையை போய் சொல்ல போயிருக்கான். அப்போது ஒரு குருநாதர், இப்போ தான் ஒரு முட்டாள் பேரை அனுப்பி விட்ருக்குறேன், அவங்ககிட்ட போய் நீ சொன்னீன்னா முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி பார்ப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பினாராமா. அதனால தான் இந்த அறவரை வாத்தியை தேடி அவன் வந்திருக்கான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறியா? நான் எதுவுமே படிக்காமல் அனுபவ பாடம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்ல, அப்போ நான் முட்டாள் தானே. எல்லாருக்கும் பாடம் எடுக்கிற அளவுக்கு இந்த வாத்தி அவ்வளோ பெரிய ஆள் இல்லை தங்கம். ரோடு ஓரமாக வண்டி நிறுத்திட்டு நமக்கு யாராவது வாடகை கூப்பிட மாட்டாங்களான்னு நிறைய ஓட்டுநர் சொந்தங்கள் நினைக்கிறது போல் நானும் நினைக்கிறேன். சராசரி ஒரு மனுஷன்தான். அப்புறம் ஏன்டா இங்கே பாடம் எடுக்க வந்தேன்னு கேட்குறேன். புரியுது தங்கம், ஏன்னா உனக்குலாம் 5 அறிவு தான். அதனால தான் நான் பாடம் எடுக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா நான் எது சொன்னாலும் நீங்கள் எதிர்த்து கேட்க மாட்டீங்கல்ல, அதனால தான். ஏன்டா ராக்கி, உங்கள்கிட்ட விஷயத்த கேட்கணும். இவ்வளோ நாளாக நான் எல்லாமே சொல்லிட்டு வர்றோம், நான் எந்த டவுட்டுமே நீ கேட்கலையே. அப்போ பாடம் நடத்துகிற நான் லூஸா? நம்ம நடத்துகிற பாடத்தெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிற அவங்க எல்லாரும் நம்மளை லூஸுன்னு நினைக்கிறாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல தங்கம். ஏன்னா 54 வீடியோ போட்டு யாருமே எந்த ஒரு டவுட்டுமே கேட்கல அப்படின்னா உண்மையிலே நான் லூஸு தானே. அதுக்கு தான் கருத்துங்கிற போர்டு வச்சுருக்கோம். அதில் உங்கள் கருத்தை தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஏதாவது சொல்லுங்கள் பாஸ், அப்போ தான் நமக்கும் பாடம் நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எதுவுமே சொல்லாமல் அமைதியாக கடந்து போனீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் அமைதியாகவே இருந்துட்டு தான் வெளியில் பேசலான்னு வந்திருக்கிறோம். தயவுசெய்து எங்களை பேச விடுங்க பாஸ். நீங்களும் பேசுங்க பாஸ். மனசு விட்டு எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கங்க ஒருத்தர். அப்புறம் இவன் சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் இந்த விஷயத்த சொல்லுவோம். அது மூலமாக நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் பாடம் எடுக்கவே வந்திருக்கிறேன். இதுதான் காட்டில் போய் எல்லாருக்கிட்டையுமே பாடம் எடுக்க வாத்தியார் வந்திருக்காரு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானா. நான் யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாமா. அதையும் மீறி இவர் பழைய வாத்தியார் இல்லடா, புதுசாக ஒரு வாத்தியார் வந்திருக்காருன்னு சொல்லும்போது அவங்களும் புது வாத்தியாரா, வரட்டும் இன்றைக்கி அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரெலாம் பஞ்சராயிரம்னு சொல்லிட்டு எல்லாருமே தண்ணி குடிக்க போயிட்டாங்களாமா. இது மாதிரி பாடம் நடத்துகிற வாத்தியாரெல்லாம் தண்ணியை போட்டு தான் அவங்க மூஞ்செல்லாம் இவங்க பஞ்சராக்குவாங்களாமா. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயத்த சொன்னான். அப்போ தான் நான் எதுக்காக நம்ம பாடம் எடுக்க வரோம், நம்ம இப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது ஜாக்கி வந்து, என்ன பாஸ், நானே சின்ன பையன் பயப்படாமல் வரேன், நீங்கள் இவ்வளோ பெரிய வாத்தியாக வந்துருக்குறீங்க, வந்தாக்கா பாடம் நடத்துகிறோம்ல, அடிக்கிறாங்கன்னு பயந்துட்டு பாதிலே போயிட்டா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டான். சரிடா, நீ போயிட்டு உங்களோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் மாமா மச்சான் உறவுக்காரங்க வயிற்றில் வர குழந்தை உள்பட எல்லாருமே இதை வந்து பார்க்க சொல்லு, ரொம்ப முக்கியமான பாடம் நடத்திடுவோண்டா அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறேன். பாடத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த வாத்தி கடைசியில் பாடைக்கு தான் போகணும். அதனால் எல்லாருக்கும் சொல்லுங்கள், நடத்துகிற பாடத்தை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகம் தெரியாத எத்தனையோ பேர் எங்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் கூடவே ரொம்ப வருஷமாக நம்மகிட்ட பழகினவங்க, ரொம்ப நெருங்கினவங்க யாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியறீங்க. தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாஸ். ஏன்னா இந்த வாத்தி மனசில் நிறைய வலியும் வாழ்க்கையில் உண்மையிலே வறுமையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையோட கடைசி பக்கத்தில் நிற்கிறான். அதனால் நீங்களாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது மூலமாவது என்னோடய பிரச்சனை சால்வ் ஆகணும்னு நம்பிக்கையில் நான் பாடம் நடத்த வந்திருக்கேன். டே ஏன்டா அப்படி ஓடி வர, என்னாச்சு பாஸ்? நான் சொன்னது மாதிரி அவங்க உண்மையிலே உங்களை அடிக்க வந்துட்டாங்க பாஸ். அப்படியா? சரிவா, நம்ம ஓடி போயிடும். எங்கேன்னு கேட்குறியா? காட்டுக்கு தங்கம். பாடம் நடத்த வந்துட்டு நடத்தாமல் போனால் வாத்திக்கு பிடிக்காது தங்கம். ஏன்னா கதைனாலும் உதைனாலும் வாத்தி தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். அந்த வாத்தி பாடமும் நடத்திட்டு அந்த பசங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு வர 2K கிட்ஸ் வாத்தி இல்லை தங்கம். இவர் 90 ஹிட்ஸு. பாடம் எப்படி இருக்கும் தெரியுமா?